வியூவர்ஸ் வணக்கம். நான் உங்கள் டிராவலர் புருஷோத்தமன். நம்ம இன்றைக்கி பார்க்குறது என்னென்னா கங்கை அம்மன் திருவிழா. கங்கை அம்மன்னா நீங்கள் நிறைய இடம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேலூர் குடியாத்தத்தில் தான் முக்கியமாக கங்கை அம்மன் திருவிழா பிரசித்தியாக நடக்கும். அந்த மாதிரி அந்த ஊரை சுற்றி முற்றி இருக்கிற கிராமங்களிலும் இந்த மாதிரி கங்கை அம்மன் திருவிழா ரொம்ப பிரசித்தியாக நடக்கும். கங்கை அம்மனை எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அந்த தாயினுடைய சக்தி ரொம்ப அளவிட முடியாத மிகப்பெரிய சக்தி. அந்த தாயை நம்ம வேண்டிக்கின்னு நம்ம எந்த ஒரு நல்ல காரியங்களை செய்ய போனாலும் நல்ல விஷயங்களை செய்ய போனாலும் நமக்கு எப்போதுமே வெற்றி தான். ஏன்னா வெற்றியினுடைய முழு பெயர் தான் கங்கை அம்மன். ஏன்னா கங்கையில் போய் குளித்தாவே புனிதம்னுவாங்க. அந்த கங்கை அம்மன் தாயினுடைய தரிசனத்தை நம்ம பெறணும் போது அது மிகப்பெரிய நமக்கு ஒரு நல்ல ஒரு இது தான். அந்த அந்த கங்கை அம்மனுடைய ஆசீர்வாதத்தை பெறுறது அந்த வருஷத்துக்கு ஒரு டைம் கங்கை அம்மன் திருவிழா அந்தந்த கிராமத்தில் சில இடத்துல செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம குடியாத்தில் செலிப்ரேஷன் பண்ண வீடியோ நம்ம டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறோம் டிராவலர் புருஷோத்தமன் சேனலில். அந்த மாதிரி நம்ம மேட்டுக்குளம் காட்பாடி, நீங்கள் காட்பாடினா கேள்விப்பட்டிருப்பீங்க. வேலூர் பக்கத்தில் வேலூர் தான். வேலூரில் காட்பாடின்றது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷனுடைய பெயர் தான் காட்பாடி. காட்பாடியிலேருந்து சித்தூர் போகிற வழியில் தான் மேட்டுக்குளம்னு ஒரு நல்ல அழகான கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் தான் இந்த கங்கை அம்மன் திருவிழாவை நல்ல ஒரு பிரசித்தியாக பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த விளையாட்டு எல்லாமே அந்த தாய்க்கு சமர்ப்பிக்கிற மாதிரி தான் இந்த விளையாட்டுங்கள்லாம் செய்கிறாங்க. இன்னும் நிறைய விசேஷங்களை நிறைய ப்ரோக்ராமெல்லாம் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராம்லாம் சில விஷயங்களை வீடியோ எடுத்துப்பட்டுருக்குது. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது டிராவலர் புருஷோத்தமன் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் முழுசாக பார்த்து அந்த தாயினுடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் பெறுங்க. நான் பெற்றேன், அந்த மாதிரி நீங்களும் பெறுங்க. வாங்க பார்க்கலாம். கடவுளுக்காக அந்த கங்கை அம்மனுக்காக சில கலைகளை சமர்ப்பிக்கிறாங்க. அவங்க தெரிஞ்ச கலைகளை ஒரு நல்ல விதமாக அந்த அன்பளிப்பு பண்ணுறாங்க கங்கை அம்மனுக்காக. இதை பார்க்கவே நமக்கு ரொம்பவே கண்ணுக்கு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா இது நம்ம கிராமத்தில் நம்ம ஊரில் நம்ம கடவுளுக்காக நம்ம இதெல்லாம் செய்கிறோன்னும் போது நமக்கு மனசு ரொம்ப ஒரு தூய்மையாக ரொம்ப ஒரு மன சந்தோஷம் மிக அதிகமாகிடும். ஏன்னா நமக்கு செஞ்ச ஒரு சந்தோஷத்தை நம்ம அனுபவிச்சிடுவோம். அந்த மாதிரி அந்த தாயினுடைய அந்த அன்பையும் நம்ம பெற்றுடுவோம். சில நம்ம விஷயம் வேண்டிக்கின அந்த வேண்டுதலும் நமக்கு நடந்துடும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சிடும் அந்த அப்பயே நமக்கு. ஏன்னா நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னா அந்த வேலைக்கு தகுந்த ஊதியம் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நினச்சி தான் நம்ம எந்த ஒரு வேலையும் நம்ம செய்கிறோம். அந்த மாதிரி நமக்கு எப்போதுமே நல்ல நல்ல கடவுளுடைய அன்பையும் நல்ல இதுவும் பெறுறது நமக்கு ரொம்பவே நல்லது.
அந்த மாதிரி தான் இப்போ எல்லாருமே அவங்களுடைய தெரிஞ்சதை அது செஞ்சு அந்த கங்கை அம்மனுக்காக சில சமர்ப்பிக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறது ட்ராவல் வித் புருஷோத்தமன் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க பார்க்கலாம். அம்மனுக்காக இது ஒரு நேர்த்தி கடன். இது ஒரு நேர்த்தி. இது எப்படின்னா, இது வந்து ஒரு நம்ம துணியில் தைப்போம் இல்லையா நூல், அந்த நூல் ஊசியை கொண்டு இந்த எலுமிச்சப்பழத்தை இது பண்ணி உடம்பு ஃபுல்லாக, சரீரம் ஃபுல்லாக அதை தைச்சி அதை இது பண்ணி அந்த கடவுளுக்காக, கங்கை அம்மனுக்காக இது கொண்டு வராங்க. இவங்க வந்து அப்புறம் வந்து இவங்க சரீரத்து மேலே இருக்கிற எலுமிச்சப்பழம் எல்லாம் உதிர்ற மாதிரி இவங்க நடனம் ஆடணும். இவங்க நடனம்னா எப்படின்னா, நீங்கள் பார்க்குறீங்களா அந்த விறகு கட்டை அந்த காலில் கட்டிக்கிட்டு அது நடனம் அது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் அதனுடைய ரொம்ப அந்த எமோஷன்ஸ் எப்படி இருக்குது. அந்த குச்சி மேலே நின்றுக்கிட்டு எப்படி இவங்க நடனம் ஆடுறாங்க, விழுந்துருவாங்களோ என்ன ஆகுமோன்றது ஒரு மிகப்பெரிய ஃபீல் உங்களுக்கு நிறைய தெரியும் அந்த ஃபீலை பார்த்தா. இது பார்க்கும்போது நமக்கே ஷாக்காக இருக்கும். அந்த சாமிக்காக, கங்கை அம்மனுக்காக இதெல்லாம் செய்கிறாங்கன்னும் போது நமக்கு ரொம்ப வியக்கும். ஏன்னா நம்ம அந்த மாதிரிலாம் செய்வோமான்னு ஒரு ஒரு பக்கத்தில் யோசனை பண்ணி பார்த்தா நம்மளால் முடியுமான்னு முடியும். பட் நமக்கு அந்த ஒரு நல்ல சூழ்நிலை நமக்கு ஏற்படல. இது வந்து இவங்க செய்கிறாங்கன்னு இவங்க ரொம்ப பாக்கியம் பண்ணுவங்களாம் நம்ம நினைக்கணும். ஏன்னா அந்த தாயினுடைய ஆசீர்வாதம் பெற்று தாய்க்காக, அந்த தாயினுடைய ஒரு நிறுத்திக்காக இதெல்லாம் செய்கிறாங்கன்னும் போது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுது. இந்த கங்கை அம்மனுக்காக இது ஒரு நல்ல விஷயத்த பண்ணுறாங்கன்னும் போது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அதை தான் நம்ம பார்க்குறோம். இது எப்படி கட்டுறாங்க கொள்கிறாங்கன்றதும் நீங்கள் பார்க்குறீங்க. ஒருத்தருக்கும் இறங்கி அந்த வேலையை செய்கிறாங்க, கட்டுறாங்க. அந்த கட்டும்போது இந்த கால் ரொம்பவே வலிக்கும். அது மேலே நின்றுக்கிட்டு அவங்க ஆடும்போது ரொம்பவே நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நின்றுக்கிட்டு ஆடும்போது அவங்களுக்கு ரொம்ப வலிக்கும். அவங்களுடைய வெயிட்டு அது மாதிரி நின்றுக்கிட்டு அவங்க அறியாமல் அவங்க ஆடுறது நமக்கு ரொம்ப மிகப்பெரிய வியக்குது. அவங்க மேலே வந்து அந்த கங்கை அம்மனே வந்து இறங்கிட்டாங்களோ, அந்த தாய் தான் வந்து ஆடுறாங்களோன்ற மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்ஸ் ஏற்படுது. வாங்க பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது ட்ராவல் வித் புருஷோத்தமன் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ முழுசாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம்.
இவங்க வந்து இவங்களோட நேர்த்திக் கடன் ரொம்ப நேரம் நடக்குது. ஒரு 2 ஹவர், ஒரு 3 ஹவர் நடக்கும். அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த ஒரு நேர்த்திக் கடன் அந்த அளவுக்கு அவங்க வந்து உடம்பினுடைய அந்த சரீரத்து மேல இருக்கிற அந்த எலுமிச்சை பழம்லாம் உதிர்ற மாதிரி அவங்க நடனம் ஆடணும். நடனம் ஆடும்போது அந்த தாயை வந்து இறங்கிட்டாலும் அது வந்து சொல்ல முடியாது. அந்த தாய் இறங்கிட்டா அவங்க மேல இறங்கிட்டாலும் அவங்க வந்து அவங்க அறியாம, வியக்காம அவங்க இன்னும் நெறைய நடனம் ஆரம்பிச்சுடுவாங்க. ஆனா நம்மலாம் கோவிலுக்கு போனா வெறும் நமஸ்காரம் பண்ணிட்டு, அது ஒரு இது பண்ணிட்டு நம்ம வந்துருவோம். அத மீறி அப்படி நம்ப சாதாரணமா போய் நமஸ்காரம் பண்ணா சாதாரணமா நமக்கு என்ன கிடைக்கும்? சாதாரணமான ஆசீர்வாதம் தான் கிடைக்கும். இந்த மாரி கடவுளுக்காக ஒரு சில காரியங்கள செஞ்சு கடவுளுக்காக இறங்கி நம்மளுடைய உடம்ப வருத்திக்கும்போது, நமக்கு இன்னும் நெறைய நல்ல பலன் கிடைக்கும். அந்த மாரி இருக்கு. நம்ம இந்து கலாச்சாரத்தில அந்த மாரி தான் இவங்க கடைப்பிடிக்கிறாங்க. இவங்கலாம் பார்த்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷப்படணும். 2004ல இந்த மாரியும் நமக்கு இருக்கிறாங்க ஜனங்க. இந்த மாரியும் கடவுளுக்காக ஒரு நல்ல விஷயங்கள செய்றாங்கன்னும்போது, நமக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது. நம்ம இதெல்லாம் பார்க்குறதுக்கு நெறைய பேரால முடியாது. அதனால தான் இந்த யூடியூப் சேனல் ட்ராவல் வித் புருஷோத்தமன் சேனல்ல ஒளிபரப்புறோம். நீங்க இந்த சேனல முழுசா பாருங்க. வீடியோஸ் பாருங்க. மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க கடவுளுடைய அன்ப பெற்ற மாரி அவங்களும் கடவுளுடைய அன்பை பெறுவாங்க. நீங்க பார்க்குறது ட்ராவல் வித் புருஷோத்தமன் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க அந்த தாய பார்க்கலாம்.